ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் ரெசிபியை தான் செய்ய போகிறோம். எஸ், இட்ஸ் எக்லெஸ் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு ஒரு வெசலில் பட்டர் மில்க் அண்ட் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்குவோம். அதை நல்லா விஸ்க் பண்ணணும். நெக்ஸ்ட் பவுடர்ட் சுகர் சேர்த்துக்குவோம். இதை நம்ம விஸ்கு யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆயில், எனி ஃப்ளேவர்லெஸ் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணணும். இப்போ இதை ஆயில் நல்லா நம்ம விஸ்க் பண்ணி அதை கம்பைன் ஆகணும். இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மாவை நல்லா சலிச்சுக்கணும். 3 பேட்சஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். மாவு கட்டி பிடிக்காமல் இருக்க விஸ்க் இல்லை ஸ்பேச்சுலா கூட யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணுறப்போ முதல்ல கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் வரும். ஆனால் நீங்கள் மெதுவாக மிக்ஸ் பண்ண அது எல்லாம் பிரேக் ஆகிடும். லாஸ்ட்டாக மில்க் ஆட் பண்ணுங்கள். ஃபைனல் பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதை ஒரு பேனில் நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணி அதில் நம்ம பேட்டரை போர் பண்ணிக்கலாம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை 3 தடவை டேப் பண்ணிக்கணும். ப்ரீஹீட்டட் அவனில் 180 டிகிரியில் 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள்.
அது ஸ்லோவாக பேக் ஆகிற ப்ராசஸை நீங்கள் பார்ப்பீங்க. நடுவில் அவன் ஓப்பன் பண்ணக்கூடாது. நீங்கள் 25 மினிட்ஸ் ஆனதும் ஒரு டூத்பிக் யூஸ் பண்ணி கேக் பேக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேக் ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த பேக்கான பேனை வந்து ஒரு கூலிங் ரேக்கில் வச்சு கொஞ்சம் நேரம் விடுவோம். கேக் கூலானதும் அதை பேனில் இருந்து ரிமூவ் பண்ணுங்கள். எக்லெஸ் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி. நான் என் அடுத்த வீடியோவில் இந்த கேக் எப்படி க்ரீம் போட்டு ஃப்ராஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி என்ன கேக் பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். Don't forget to subscribe, comment and like. If you enjoyed this video, please share it with your friends and family. Thank you for watching.